இன்றைய வேத வசனம் ஜோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. இன்றும் அநேக ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி வராதபடி இருளிலே கிடக்கிறார்கள். ஏனெனில் இருளில் அநேக சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கிறது. அங்கேயே அநேக சந்தோஷங்கள் காணப்படுவதனால் இங்கு மனிதர்கள் வெளிச்சத்தை விரும்புவதில்லை. இருளையே இன்று அநேக ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த ஒரே ஒளி இயேசுதான். அவருடைய வழிகளில் வருகிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா? இயேசுவின் வழியில் வாருங்கள், வெளிச்சத்தை காண்பீர்கள். வேதத்தை தியானிக்கும் போது அவரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து உங்கள் வழிகளை காட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தப்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். அதனால் மனம் திரும்புங்கள், பாவங்களை விடுங்கள், வழி மாறி போகாதீர்கள், இயேசுவுடைய வழியில் வாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறார். ஜாதி மத இன வேறுபாடு பார்க்காத தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்காக கொடுத்தார். அந்த குமாரன் சிலுவை பலி ஏந்தி எங்களை மீட்டு கொண்டார். அப்படியானால் இருளில் கிடக்கிற ஜனங்கள் மனம் திரும்புங்கள். அவருடைய வழியில் வரும்போது அவர் உங்களுக்கு விடுதலைகளை கொடுப்பார். வெளிச்சத்தை காண்பீர்கள். பரலோக ராஜ்யத்தை சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.